அதனால தான் நான் சொல்லுகிறது உண்டு, இன்னைக்கு மூடன பைபிள் திருப்பி அடுத்த சண்டே திறந்தாக்கா அது நல்லது அல்ல, அது வாழ்க்கைக்கு நல்லது அல்ல, ஆசீர்வாதமானது அல்ல. இது ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு சாயங்காலம் நல்ல ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி பண்ணி சாப்பிட்டு குக்கர்லாம் கழுவி வச்சுட்டு திருப்பியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலும் சாப்பாட்டு ரொம்ப திறக்காத இருந்தாக்கா உயிர் வாழ முடியுமா? காலையில் 5 மணிக்கே கேட்குறாங்க பசிக்குது அப்படின்னு. இன்னைக்கு சாயங்காலம் தான் பிரியாணி தின்னு இருப்பாங்க, காத்தால 5 மணிக்கு என்ன கேட்குறாங்க? பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு பண்ணுன்றாங்க. அந்த அளவுக்கு பசி எடுக்குது நம்முடைய சரீரத்தில். நம்முடைய சரீரம் அவ்வளோ பசி கேட்குது. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்களே. ஆமென். ஒவ்வொரு நாளும் போடுங்களே. படிக்க தெரியலன்னா அட்லீஸ்ட் ஆடியோ பைபிள்லாம் போட்டு கொஞ்சம் கேளுங்களே. வசனம் அடங்கிய பாடல்களை கேளுங்களே, திறந்து படியுங்களே. வீண் கதையை பேசுகிற நேரம் கொஞ்சம் வசனங்களை கேளுங்களே. ஆத்மா போஷிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் சார்ஜ் தீருதோ சார்ஜ் பண்ணிக்காங்க, அவ்வளோதான். கத்தல 1 மணி நேரம் பொழுது 1 நேரம் கட்டாயம் சார்ஜ் பண்ணணும். இன்னும் அப்படி சொல்லலை. நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், 3 மணிக்கு ஜெபம் பண்ணணும், நடுத்தர் 12 மணிக்கு. அது உங்களை தேவன் ஆவியானவர் நடத்தினா செய்யுங்க. ஆமென். நான் எந்த ரூலும் எந்த கண்டிஷனும் எந்த டைம் டேபிளும் கொடுக்க விரும்பல. ஆனால் ஒன்று மாத்திரம் ஆவியானவர் உணர்த்துறாரு, எப்பொழுதும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நிறைந்திருங்கள். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய், ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். எப்படி நான் எனக்குன்னு நான் எப்படி எடுத்துக்கிறேன் தெரியுமா? இயேசுவை நான் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் அவரையே நம்பி இருக்கிறேன். நான் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் என்னை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வார். ஆமென். வசனம் அப்படி சொல்லுது. அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டு வருகிறது என்பதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு அடையாளமாகத்தான் வசனங்களை நாம் அப்படி பார்க்கிறோம், வசனங்களை அப்படி நாம் படிக்கிறோம், அப்படி தியானிக்கிறோம். அதற்காகத்தான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஏன் அவர் நல்லவர் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால், அவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவர். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் நல்லவர். எந்த விதத்திலும் அவரிடத்தில் நமக்கு விரோதமான நினைவுகள் அவருடைய எண்ணங்களில் இல்லை அப்படின்றத நம்ம அறிய அவர் மேல் விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருக வாழ்க்கை மறுரூபமாகும். ஆமென். எவ்வளவு அவரை நம்புறோமோ, எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ. எப்படி விசுவாசிக்கிறது? என்னங்க எங்களுக்கு தெரியாத நாங்கள் இயேசு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொல்றது வெறுமனே இயேசு நம்புறதை பற்றி சொல்லலை, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில். ஆமென். வெறும் நம்பிக்கை என்ன ஆகுதுனாக்கா இப்போ பாருங்க, இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை, இந்த தியான பகுதியை, இந்த போதனையின் பகுதியை தொடர்ந்து நீங்கள் கவனித்தீங்களாக தெரியும். வெறும் நம்பிக்கைக்கும் வார்த்தையின் அடிப்படையில் நம்புகிறதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 73:1 சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ளவர்களாகி இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். சரியா? நான் சொல்ற வசனங்களை நீங்க இருக்கிற இடத்துல எடுத்து வாசிக்கணும், எடுத்து பார்க்கணும் கண்ணில். நான் சொல்றதையே கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நான் பொய் சொல்றேன்னா, உண்மை சொல்றேன்னா, இல்லை ஏதாவது மிகைப்படுத்தி சொல்கிறேன்னா நல்லா நீங்கள் கவனிக்கணும். என்னையே பார்த்துட்டு இருக்கிறது சந்தோஷம். அதே நேரத்தில் உங்கள் கையில் வேத புஸ்தகத்தை கொண்டு வந்து படிக்க தெரிஞ்சு நீங்கள் ஒவ்வொருவரும் நான் சொல்லுகிற வசனத்தை சடனாக திறந்து இவர் சொல்கிற வசனம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இருக்குதான்னு சொன்னது என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் பைபிளில் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை பாருங்கள். சங்கீதம் 73:1 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லணும். சுத்த இருதயமுள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். தப்பா சரியா? ஆமைன்றாங்க சில பேர், ஒண்ணுமே சொல்லல. சரியாக்குதா? தப்பாக்குதா? கன்னடத்தில் யாராவது வாசிங்க இந்த வசனத்தை. புரியல எங்களுக்கு சரியா. ದಯಾಪರನೇ ಹೌದು. சரியா? தமிழ் வாசித்து சரி, கன்னடத்தில் வாசித்து சரியா நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இதனால தான் ஒவ்வொரு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது,
இந்த வார்த்தையின் ஒரு உறுப்பும் முக்கியமானது, ஒரு புள்ளி கூட அழியாது அப்படின்னு சொல்லி. அதனால தான் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இன்னும் வேத வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தெளிவில்லாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. என்ன தெரியுமா? இயேசு சொன்னார், நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சரிதானே? சரியா சரியில்லையா? பாருங்க, எவ்வளோ ஒரு ஒரு உண்மையாகவே எவ்வளோ ஒரு பேதைகளாக நாம் இருக்கிறோம். பேதை அப்படின்னாக்கா எவ்வளோ ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் நல்லவர்களாக நம்ம இருக்கிறோம். காக்காய் மிகவும் வெள்ளையாக இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க. அப்போ இந்த வசனத்தை மாத்திரம் அல்லேலூயா சொல்கிறீங்க. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நான் வழியும் சத்தியம் இயேசு சொல்லலை, நானே. புரிஞ்சா உங்களுக்கு? அதுதான் எழுத்தின் உறுப்பு அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, நானே. அதைத்தான் இந்த வசனத்தில் சங்கீதம் 73 நீங்கள் விட்டுட்டீங்க. என்ன விட்டுட்டீங்க? சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவர் இல்லை, நல்லவராகவே. சொல்லுங்க, வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் தான் அதனுடைய அர்த்தம். என்ன அர்த்தம்? வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் சொல், நல்லவராகவே. கொஞ்சம் இழுங்க அப்படி, நல்லவராகவே, நானே நல்லவராகவே. எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை மாறுது இல்லையா? சில சூழ்நிலை மாறும் பொழுது நம்முடைய உள்ள சொல்லுது, ஆண்டவர் மறந்துட்டாரோ, அவர் தண்டிச்சிட்டாரோ, நான் ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டேன் இப்படிலாம் சொல்லுது. ஆனால் வேத வசனம் சொல்லுது, சொத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அப்படின்னா என்ன தெரியுமா? சொத்த இருதயம்னாக்கா ரொம்ப பர்ஃபெக்ட்டு, எந்த ஒரு சின்ன குறையும் இல்லை, அப்படிப்பட்ட சொத்தத்தை சொல்லலை. அப்படிப்பட்ட சொத்து நல்லது. ஆவியானவர் அந்த சுத்தத்தை நமக்கு தருகிறார். ஆனால் என்ன தெரியுமா? அவர் மேல் உறுதியான நம்பிக்கை உள்ள இருதயம். ஆமென். அதான் சொத்த இருதயம். சொத்த இருதயமாக எப்போ மாறுதுனாக்கா, அவர் மேல் நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை உடைய அவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நல்லவராகவே இருக்கிறார். அப்படி வசனம் சொல்லுதுங்க பாருங்க. அதனால தான் கீழே மத்திய 5:17 அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனியாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். என்னத்துக்கு? நிறைவேற்றுவதற்கே. நானே நல்லவராகவே. அப்போ கோல் என்ன அப்படின்னாக்கா, வார்த்தை நிறைவேறணும். இயேசுடைய ஆசை என்னன்னாக்கா, ஏற்கனவே எழுதப்பட்டாயிற்று. இயேசுவை குறித்து, மீட்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து எழுதப்பட்டாயிற்று. நான் சொல்லுகிறது உங்களுக்கு போக போக புரியும், புரியலன்னாலும். இயேசு குறித்து, இயேசு பூமியில் வருகிறதுக்கு முன்பாக எழுதப்பட்டாயிற்றா? இயேசுவின் பிறப்பு எழுதப்பட்டதா? எழுதப்படலையா? இயேசுவின் பிறப்பு எழுதப்பட்டது, இயேசுடைய பாடு எழுதப்பட்டது, இயேசுடைய உயிர்த்தெழுதல் எழுதப்பட்டது, இயேசுடைய 2ஆம் வருகையும் கூட எழுதப்பட்டது. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அப்பா, நான் வந்திருக்கிறது, இந்த பூமியில நான் பிறந்திருக்கிறது, ஏசப்பா பிதா என்னை அனுப்பி இருக்கிறது எதுக்கு தெரியுமா? ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படிக்கும் பொழுது நன்றாய் கவனிக்கணும். எழுதப்பட்டது நிறைவேறும்படி, தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. படிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கு படிக்கும்பொழுது யோசித்து பாருங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் இன்னைக்கு, என்ன நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த நல்ல தேவன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகளெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 5:18, மத்தேயு 5:19. ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறியதொன்றையாயிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இப்ப என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த நல்ல தெய்வம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? இந்த வசனங்கள் இன்றைக்கு வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இயேசுவின் வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டது அப்படியே நிறைவேறுது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும்
இன்னைக்கு எழுதப்பட்டு நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரிக்கிற வரையிலும் கூட அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், எப்படி வாழ தேவன் விரும்புகிறார், அதாவது ஒரு மனுஷன் எப்படி வாழ விரும்புகிறார், அவருடைய விருப்பத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. சொல்லி ஆவியானவர் மூலமாய் உரைத்து, தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்து, பரிசுத்தவான்கள் மூலமாய் உரைத்து எழுதி எழுத்து வடிவில வைத்திருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று இந்த நல்ல தெய்வம் விரும்புகிறார். ஆமென். அதனால்தான் மத்தேயு 7:21 அதிலிருந்து 29 வரலும் வாசிக்கிறேன் பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெரும்பெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமலை சொரிந்து பெரும்பள்ளம் வந்து காற்றடித்து அதன் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதப்பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாம் சொல்ல, புத்தியுள்ள மனுஷன், புத்தியுள்ள மனுஷன், புத்தியுள்ள மனுஷன். இப்ப யார் புத்தியுள்ள மனுஷன் அப்படின்னு இயேசு வர்ணிக்கிறார்னாக்கா, இந்த வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய போதனைகளை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், இந்த நல்ல ஆண்டவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோமே, இந்த நல்லவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அவன் வாழும்படியான அவருடைய விருப்பம், நல்லா சொல்லுங்க, அவருடைய சித்தம், அவருடைய சித்தம், அவருடைய சித்தம். அதனால தான் இயேசு வாழும் பொழுதே அதை கற்றுக் கொடுக்கிறாரு. வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள, வேதனையான சூழ்நிலைக்குள்ள போகும் பொழுது பரவாயில்லையே, இதிலிருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்றதான எண்ணம் மனுஷனாகிய இயேசு, எல்லாம் சொல்லுங்க, மனுஷனாகிய இயேசு, தேவகுமாரனாகிய இயேசு தான் மனுஷனாகத்தான் பாடுபட்டார். அப்போ மனுஷனா இயேசுக்கு அந்த எண்ணம் உண்டாகும் பொழுது போய் என்ன ஜெபிக்கிறாரு, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய சித்தம் இயேசுவே, உம்முடைய சித்தம் இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தையின்படியே என்னை வாழ அர்ப்பணிக்கிறேன். அவருடைய சித்தம். அதனால்தான் ரோமர் புஸ்தகம் கூட எழுதியிருக்கிறது, உங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள். அப்ப தேவ சித்தம் என்னை குறித்து என்ன? எங்க அப்பா அம்மாவுடைய சித்தம் இருக்கட்டும், என் மனைவியுடைய சித்தம் இருக்கட்டும், என் கணவனுடைய சித்தம் இருக்கட்டும், என் உறவினுடைய சித்தம் இருக்கட்டும். ஏசப்பா உம்முடைய சித்தம் என்ன என்னை குறித்து? சிறு பிள்ளைங்க இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, தாய் தகப்பன்மார் இருக்கிறீங்க, திருமணம் ஆகக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க, தயவு செய்து உங்களுக்கு அன்பா சொல்றேன், தேவனுடைய சித்தம் இந்த வார்த்தையில் உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எழுதியாயிருச்சு. ஒரு வாலிபன் இப்படிதான் வாழணும், ஒரு கணவன் மனைவி இப்படிதான் வாழணும், ஒரு சிறு பிள்ளைகள் இப்படிதான் வாழணும், ஒரு விதவை இப்படிதான் வாழுவாள், இப்படிதான் ஒரு கர்த்தரை நம்புகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப இவ்விதமாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டாயிற்று. தயவு செய்து அதை கவனியுங்கள். என்னுடைய வாழ்க்கைக்கு உரியதான ஒரு ப்ளூ பிரிண்ட்
ஏற்கனவே டிசைன் பண்ணி வைத்தாகிவிட்டது. அது இந்த வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். இதை கண்டு கொள்ளுகிறவன் புத்திசாலி. இதை அறிகிறவன், தியானிக்கிறவன், கேட்கிறவன், காது கொடுத்து கேட்கிறவன் புத்திசாலிங்க. அவனைத்தான் சொல்லுது புத்தியுள்ள மனுஷன். மீண்டும் சொல்லுங்க, புத்தியுள்ள மனுஷன். புத்தியுள்ள மனுஷன். எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற்ற நம் வாழ்க்கையில் இடம் கொடுத்து, அவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை நிறைவேற நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்து விசுவாசிப்பது அவசியம். மத்தேயு அதில் மத்தேயிலே இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த 7வது அதிகாரம், அதில் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனேவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்படின்னா என்ன? வீட்டை கட்டினேன்னா தன் வாழ்க்கை, வீடு கட்டுறதுனாக்கா வாழ்க்கையை எதன் மேல் கட்டி கொண்டு இருக்கிறான்? தேவனுடைய வார்த்தையின் மேல். அதனால்தான் நான் சொல்லுகிற காரியம் உண்டு, வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்னவாது? உடைந்து போக முடியாது. அதாவது நான் இப்படி சொல்ல வரேன், கெட்டு போகவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க, கெட்டு போகவே முடியாது, டைவர்ஸ் ஆகவே முடியாது. திருமணம் ஆனவங்களும் சொல்லுங்க, திருமணம் ஆக போறவங்களும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில இயேசுவின் வார்த்தையின் மேல என் வாழ்க்கை கட்டனா, என் வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் தனிப்பட்ட வாழ்க்கை முறிஞ்சு போகவே, கெட்டு போகவே முடியாது. கெட்டு போறதுக்காக இந்த வார்த்தையை பிரிண்ட் பண்ணி எழுதி அப்படி சித்தத்தை கொடுத்துறது கெட்டு போகிறதுக்கா, உடஞ்சி போகிறதுக்கா, திருமணம் செஞ்சு டைவர்ஸ் பண்ணுறதுக்கா, இல்லை பாவத்தில் விழுந்து அப்படியே நரகத்துக்கு போகிறதுக்கா எழுதி இவ்வளவு வார்த்தையை கொடுக்கப்பட்டு, சபையை கொடுத்து, ஊழியக்காரை கொடுத்து, ஜெபத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, மற்றெல்லாம் கொடுத்தும் கூட வாழ்க்கை கெட்டு போகுதுனாக்கா ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? எங்கே கட்டலை? வார்த்தையின் மேலே. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இன்றைக்கி பின் வாங்குறாங்க, ஈஸியாக சொல்லிடுறோம், அவங்க பின் வாங்கி போயிட்டாங்க, அவங்க சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நல்லவங்க அவங்க. தெரியல எங்கே கட்டியிருக்கிறாங்க? மணல் மேலே. அதாவது மணல் அப்படின்னு சொன்னாக்கா வெறும் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கைலாம் கிடையாது. கேவலமான வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவங்க கெட்டு போகல, உடஞ்சி போகல. என்ன தெரியுமா? நம்பிக்கை, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். தங்களுக்கு இருக்கிற திறமை, ஆற்றல், பணம், ஆஸ்தி, அழகு, அந்தஸ்து, தன்னுடைய சுய கட்டுப்பாடு, இவைகள் மேல் நம்பிக்கை அவங்களுக்கு அதிகம். இயேசுவையும் நம்புவார்கள், தங்களுக்குரிய பேக்ரவுண்டையும் நம்புவார்கள். தங்களுடைய பணத்தையும், தங்களுடைய திறமையும், தங்களுடைய வேலையும், தங்களுடைய அழகையும், தங்களுடைய அந்தஸ்தையும், தங்களுடைய சப்போர்ட்டையும் நம்புவார்கள். இதுதான் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் ஏடாகுடமாகும் பொழுது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை, அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரையே, சொல்லுங்க, இயேசுவையே. யோபு என்ன பண்ணான்? இயேசுவையே நம்பினான். தாவீது இயேசுவையே நம்பினான். ஆண்டவரே நீரே என் கதி. அதனால்தான் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அடிக்கடி ஒரு பாடலை பாடுவார்கள். உம்மையன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி, தன்னையே பலியாயிருந்த மண்ணுயிரட்சகனே, கள்ளனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டால் ஆவதென்ன, கள்ளனை போல் கடினம் கொண்ட கர்ம செண்டாளன் பாலும். அப்படி தொடர்ந்து பாடுவாரு. உலையிலிட்ட மெழுகாய், எனக்காக நீங்க உருகினீங்க, செலுவீர ரத்த சந்தனீங்க, உண்மையன்றி வேறே கதி. எல்லாம் சொல்ல, உண்மையன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. அவரையே நம்முடைய தஞ்சமாய் உறுதியாய் நம்பும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு நேராக அவர் கொண்டு போவார். வார்த்தை வாழ்க்கையில் இருந்தால் வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு சாத்தியமே இல்லை. கெட்டு போனாலும் மீண்டும் அவர் எடுத்து நல்ல பாத்திரமாய், நல்ல வாழ்க்கையை, நல்ல
மகிமையான ஆசீர்வாதமான சாட்சியான அவருக்கு மகிமையான பாத்திரமாய் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்த இயேசுவுக்கு வல்லமை உண்டு. ஆமென். ஒருவேளை ஏதோ நம்முடைய கவனக்குறைவால் வாழ்க்கையில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அவரை அண்டிக் கொள்வோம். அவர் நம்மை மீண்டும் தலை நிமிர பண்ண இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து அவரை நம்பி வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அனுமதி கொடுத்து வாழ்கிறவனே புத்திமான். ஆமென். அவன் புத்திசாலி. வார்த்தையை கண்டுபிடிச்சிடணும். என்னை குறித்து என்ன எழுதியிருக்குது, என் பிள்ளைகளை குறித்து என்ன எழுதியிருக்குது, என் மனைவி குறித்து என்ன எழுதியிருக்குது, என் குடும்ப வாழ்க்கை குறித்து என்ன எழுதியிருக்குது, என் வாலிபத்தை குறித்து என்ன எழுதியிருக்குது கண்டுபிடிச்சு அது என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு சொல்லி இடந்துடணும். அதனால்தான் இயேசு வாழ்ந்த பொழுது சீசர்கிட்ட சொல்லுவார், கம்முனீர், டிஸ்டர்ப் பண்ணாத, நீ இப்படி செஞ்சினாக்கா இப்படி நடக்க வேண்டும் என்று எழுதுனது எப்படி நிறைவேறுன்றாரு. எழுதுனது நிறைவேறணும், அப்போ நீ தடை பண்ணாத. ஞானஸ்தானம் இது அவர் காலை கழுவும் பொழுதும் மற்ற இடத்துல அவர்களுக்கு விரோதமாய் சில காரியங்கள் அவர் பாடுபட போகும் பொழுது பேதுரு தடுக்கும் பொழுது கூட ஏசு சொல்றாரு, இல்லை எழுதப்பட்டபடி நான் போறேன், மனுஷகுமாரன் எழுதப்பட்டபடி. அப்ப நீங்களும் நானும் எழுதப்பட்டபடி வாழக்கூடாதா? நம்ம இஷ்டப்படி வாழணுமா? நம்ம இஷ்டத்தை காட்டிலும் எழுதப்பட்டது மேலா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எழுதப்பட்டது எப்படி இருக்கு தெரியுமா? எழுதப்பட்டது நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும், அதனால தான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறவர். உண்மையான சில பேர் என்ன சொல்றாங்க, ஐயோ வேத வசனத்தையே பார்த்தாக்கா வேத வசனத்துல ஒருவேளை என்னுடைய ஆசைக்கு விரோதமா இருந்துச்சுனாக்கா, இல்லைங்க, உங்க ஆசையை காட்டிலும் பிதாங்க ஆசை பெருசா இருக்குது. நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல அவர் அதிகமான அக்கறையை வச்சிருக்கிறார். அதனால தான் பாருங்க, யோசுவா 1:5 எடுத்துக்கொள்வோம். 1:5, 6, 7, 8 அந்த பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவளுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எல்லாம் சொல்ல, புத்திமானாய், புத்திமானாய், புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். எப்ப புத்திமானாய் நாம் நடந்து கொள்றோமா? இந்த வார்த்தைகளை எழுதப்பட்ட சொல்லப்பட்ட உங்களை குறித்து என்னை குறித்து இந்த நல்ல தெய்வம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது, வாயில அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறோமா? வழி வாய்க்கும், புத்திமானாய் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையை தியானிக்கும் பொழுது எவ்வளவு புத்தி வருது பாருங்க. வார்த்தையை தியானிக்கும் பொழுது, வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகள் எழுதப்பட்ட வார்த்தைகள் சொல்லியிருக்குது. என்ன சொல்லுது? ஒரு வார்த்தையை நான் சொல்ற பாருங்க. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிலையில் தங்குவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அதையே நீங்க தியானிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு தேவனுடைய அந்த வழிகள் உங்களுக்கு காண்பிக்கப்படும். இப்பொழுது நம்ம பாடணும். ஏசாயாவில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு அந்த வசனத்தையே நாம் தியானிக்கும் பொழுது, மீண்டும் மீண்டும் அறிக்கை பண்ணும் பொழுது, நமக்கு ஆண்டவர் அந்த புத்தியையும் ஞானத்தையும் தருகிறவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு பயப்படுதலே, அவருடைய வார்த்தையை தியானிப்பதே. சங்கீதம் 111:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். எல்லாம் சொல்லுங்க, நற்புத்தி. நல்ல புத்தி வேணுமா? சில நேரத்தில் பிள்ளைங்களை பார்த்து புத்தியே இல்லை உனக்குன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு புத்தியே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா உலகத்தில். அப்போ நம்ம வாழ்க்கையில் புத்தியாய் நடந்து கொள்வதற்கு நமக்கு நற்புத்தி இருப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும்.
எல்லாம் சொல்லுங்க, அவருடைய கற்பனைகளின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? நல்ல நல்ல புத்தி வேணுமா? யாருக்கெல்லாம் நல்ல புத்தி வேணும்? எங்க இருக்குது நல்ல புத்தி? நல்ல புத்தி கடையில் 1 கிலோ வித்துச்சுன்னா கூட வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். விற்குதா நல்ல புத்தி? விற்கிறதில்ல. ஞானம் விற்குதா? அதுவும் விற்கிறதில்ல. ஞானமும் நல்ல புத்தியும் அறிவும் வித்துச்சுனாக்கா எவ்வளோ காசு கொடுத்தனாலும் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அப்பா அம்மா. அது விற்கிறதில்ல. அது ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால், அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால், அதனால் மாத்திரம்தான் கிடைக்கிறது. அதனால தான் சின்ன பிள்ளைங்களை தவறாமல் ஆராதனைக்கு கூட்டிகிட்டு வாங்க. வாலிப பிள்ளைங்களை தவறாமல் ஆராதனையில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொள்ளுங்க. அதுவும் விசேஷமாய் போதனைகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். சரி, கொலேசியர் 2:3, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போ ஞானம் வேணும்னா எங்கே போகணும்? அறிவு வேணும்னா எங்கே போகணும்? புத்தி வேணும்னா எங்கே போகணும்? எங்கே போகணும்? ஆனால் இயேசுக்கிட்ட தாங்க இருக்கிறீங்க. எங்கே போகணும்? அவருடைய வார்த்தைக்குள்ளே போகணும். ஒரு வார்த்தையை தியானிக்கணும், வாசிக்கணும். எவ்வளவு உங்களுக்கு தேவன் ஒரு உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு ஈஸி பண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. இந்த படிக்க தெரிஞ்சா இந்த வேதத்தை திறந்து வாசிக்கலாம். உங்கள் கையில் இருக்கிற மொபைல்லையே எப்போனாலும் வசனத்தை நினைப்பு வரும் பொழுது பார்க்கலாம். எடுத்து வேதாகமெல்லாம் கன்னடம், தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் மொபைல்லே வந்துருச்சு, டேபிள் வந்துருச்சு, கம்ப்யூட்டரில் வந்துருச்சு, அதில் தான் ஆன்லைனில் கூகுளில் வந்துருச்சு. நீ எதுவுமே இல்லாத ஏதோ ஒரு இடத்துல கம்ப்யூட்டர் சென்டரில் உட்காந்து ட்ரைனிங் பண்ணிட்டுக்கிறீங்க, அங்கே இருங்க ஒரு 4 வார்த்தை படிக்கலாம் அப்படின்னு கூகுளில் போய் பைபிள் அடித்து அவன் கம்ப்யூட்டர்லேயே கடவுளுடைய வார்த்தை படிச்சுட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதையும் தாண்டி உங்களுக்கு நான் எவ்வளவு ஆடியோ பைபிளெல்லாம் உங்களுக்கு கொடுத்து, அதுக்கான டெக்கெல்லாம் கொடுத்து, எப்படியாவது இந்த வார்த்தை என்ன பண்ணணும்? உள்ள போகணும். அங்கே அறிவு ஞானம் என்பது பொக்கிஷெல்லாம் இயேசுக்குள் இருக்குது, இயேசுவின் வார்த்தைக்குள் இருக்கிறது. இயேசு யார்? இயேசு யார்? ஞானத்தின் ஊற்று, அறிவின் ஊற்று, புத்தியின் ஊற்று. அப்ப இயேசு யார்? வார்த்தை. ஆமென். இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அப்ப மறந்துடக்கூடாது. அப்ப அந்த வார்த்தையை கவனிக்கிறது ரொம்பவும் அவசியம் என்பதை ஆவியானவர் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் தன் புத்தி வருகிறது. நீதிமொழிகள் 14:1, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னா யாரு? புத்தியுள்ள ஸ்திரீனாக்கா இன்னைக்கு பல புத்திமதிகளை சொன்னாலும் கூட வாழ்க்கையில பிள்ளைகளுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி புத்தி போதுமான அளவு கிடைக்கிறதில்ல. அப்ப இந்த வசனத்தின் பார்த்தால் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு சொன்னாக்கா, எந்த ஸ்திரீ, எந்த புருஷன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானோ, வார்த்தை, இந்த வார்த்தையின்படிதான் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறானோ, இந்த வார்த்தையின் மேல் தான் என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், என்னை குறித்து எழுதியிருக்கிற இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு உறுதியாய் இருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஆமென். இந்த வீடு வாழ்க்கைப்படும். அதை விட்டுட்டு நம்முடைய இஷ்டப்படி, எனக்கு ஒரு விருப்பம் இருக்குதுங்க, எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, என் விருப்பத்தின்படி என் மனைவி இருக்க வேண்டும், என் விருப்பத்தின்படி என் கணவன் இருக்க வேண்டும், என் விருப்பத்தின்படி தான் குடும்பம் கட்டப்பட வேண்டும், என் ஆசையின்படி தான் இந்த வாழ்க்கை கட்டப்பட வேண்டும்னு நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு குடும்பம் உடையுது. நான் ஒரு குடும்பத்தாரத்துக்கு கவுன்சிலிங் போயிருந்தேன். அப்போ அவங்களுக்கு சொன்னேன், ஒன்று விருப்பத்தையும் விட்டுரு, அவர் விருப்பத்தையும் விட்டுரு, 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரே எங்களை குறித்து உம்முடைய விருப்பம் என்ன கேட்க முடியுமா? கேட்டா சொல்லுவாரா? காண்பிப்பாரா? அது எப்படி இருக்கும்? ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு குறித்தும் அப்படிதான், ஆண்டவரே எதற்காக இந்த பிள்ளை எனக்கு கொடுத்தீங்க? இப்படி வசனம்
சொல்லுது எதற்காகன்னு சொல்லி. அப்போ காண்பிச்சு கொடுப்பாரு. பிரதர் ஜாய்ஸ் மேயர் அப்படின்றவங்க ரொம்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு வியாதியில் போராடிக்கிட்டே இருந்தாங்களாம். இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணாங்க, நல்லாவே இல்லை. அப்போ உபவாசம் இருந்து ஜெபிச்சு கொண்டிருக்காங்க. ஆண்டவர் ஏதாவது வந்து அற்புதம் பண்ணுவார்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாக்கா அவங்கள ஆவியானவர் வந்து கூட்டிகிட்டு போனாராம். அப்படியே சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போனா. எங்கே கூட்டிகிட்டு போனார்? மத்தேயு சுவிசேஷத்தை கூட்டிகிட்டு போனாராம். அந்த வசனம் எனக்கு மறந்துருச்சு, வசனத்தை குறிப்பு கரெக்டாக சொல்ல தெரியல. மத்தேயு சுவிசேஷத்தை கூட்டிட்டு போய் நீ பாவத்தை, அது அங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதியிருக்குது, நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், மன்னியாது இருந்தால் உங்களுக்கு மன்னியாது இருக்கும் அப்படின்ற வசனம் எழுதப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ கூட்டிகிட்டு போய் மன்னிச்சாக்கா உனக்கு மன்னிக்கப்படும் அப்படின்ற அந்த வசனத்தை காமிச்சாராம். அப்போ இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், அப்போ மன்னிச்சா மன்னிக்கப்படுன்ற வசனம் சொல்லும் பொழுது யார் மேலேயும் இவங்களுக்கு கசப்பு இருந்திருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த வசனத்தை காண்பிச்சதுனால அந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே நான் எனக்கு உள்ளத்தை நோகடித்து அவர்களை மனதார நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை மன்னிக்கும்படியாய், தங்களை உள்ளத்தில் அவர் மேல் மன்னிப்பு உண்டாகும்படியாய் ஜெபித்து அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு இருந்தால் அந்த சின்ன வியாதி நீங்கினது என்று ஒரு சாட்சியை சொன்னார்கள். அப்போ பாருங்க, இன்னைக்கு நாம எப்படியோ நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை குறித்து, ஆனால் கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து என்ன என்று கேட்டால் அது மிகவும் அழகாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை சுமூகமாய் போகிறதற்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். ஆகவே தான் அந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்கிறது ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை குறித்து நம்முடைய சித்தம் என்ன. அருமையான தாய்மார்கள், சகோதரிமார்கள் இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுற ஜெபத்தில் இந்த செய்தி, இந்த ஒரு விண்ணப்பத்தை, இந்த ஒரு சத்தியத்தை சேர்த்திக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் சித்தம் என்னவோ அதுதான் நடக்கணும். எங்கள் குடும்பத்தில் எல்லாம் சொல்ல, எங்கள் குடும்பத்தில் உங்கள் விருப்பம் நிறைவேறணும். அப்போ அவருடைய விருப்பம் நிறைவேறனுக்கு அவருடைய விருப்பத்தை எங்கே வச்சிருக்கிறாரு? அவருடைய விருப்பத்தெல்லாம் எங்கே வச்சிருக்கிறாரு? வசனத்தில் காமிச்சிருக்காரு. சங்கீதம் 128 வாசித்து பாருங்கள், குடும்பத்தை குறித்து எழுதி இருக்குது. இன்னும் பல இடங்களில் எபேசியர் புஸ்தகத்தில் குடும்பத்தை குறித்து எழுதி இருக்குது. அப்போ அந்த வசனங்கள் தான், அதெல்லாம் நான் இப்போ விளக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த வசனங்கள் தான் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும். குடும்பத்தில் அனுதினமும் சண்டை உண்டாயிருக்கும் அப்படி எழுதியிருக்குதா? இல்லையே. அப்போ ஏன் வரும்பொழுது இல்லை இது எழுதலை, இது 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 கர்த்தருடைய சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானத்தை தருவாராக. நீதிமொழிகள் 24:3, வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். எது நடக்குது? எதனால் வீடு எதனால கட்டப்படுதான்? விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அப்ப ஞானம் சரிங்க, ஞானத்தினால் கட்டப்படும், சரி, விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். ஞானமும் விவேகமும் எங்க இருக்குது? ஞானமும் விவேகம் ஆண்டுடைய வார்த்தையில் இருக்குது. ரொம்ப ஞானமா நடந்துக்கணும்பா. திருமணம் ஆகி போகும் பொழுது பிள்ளைகளுக்கு நம்ம அப்படி சொல்லுவோம், தாய் தப்பமார் ரொம்ப ஞானமா நடந்துக்கணும். பிள்ளைக்கோ பையனுக்கோ நம்ம குடும்பத்தில் போய் ஞானமா நடந்துக்கணும். மாமியை எப்படியே தெரியாது, மாமனார் எப்படியே தெரியாது, புருஷன் எப்படியே தெரியாது, நம்ம ஞானம் நடந்துக்கணும். எங்கேருந்து ஞானமா நடந்துக்கணும்னு சொன்னோம். சரி, ஊழியக்காரனும் சொன்னோம், அப்பா அம்மாவில் சொன்னோம், பெரியவங்களும் சொன்னோம். அந்த ஞானம் எங்கிருந்து வரும்? கர்த்தருடைய வசனத்துல தாங்க அந்த ஞானம் இருக்குது. அப்ப அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்ப நீதிமன்றம் 31 அதிகாரத்துக்கு போய் பார்க்கணும் அந்த பொண்ணு. அப்ப ஏற்கனவே குடும்ப வாழ்க்கை வாழ்ந்த ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளுடைய வாழ்க்கையை போய் பார்க்கணும். போய் ரூத்தினுடைய வாழ்க்கையை போய் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தான் என்ன வரும்? என்ன வரும்? ஞானம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஞானம் வரும்னு ஞானத்துக்காக வெறும் ஜெபம் பண்ணிட்டா மாத்திரம் ஞானம் வந்தாது. ஞானமாய் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 9:2, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. என்னவா? இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னா, இருள் நடக்கிற ஜனங்களுக்கு என்ன வந்தது? இயேசுனுடைய அந்த பிறப்பு, இயேசு வந்தது தான் இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக சொல்லுது. இருள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன் அப்படின்னாக்கா, இயேசு சொல்றாரு, நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அப்ப இயேசு யாரு? இன்னைக்கு அநேகர் இயேசுவை கடவுளாக பார்க்கிற நாம் இயேசுவை வார்த்தையாக ஏன் பார்க்கிறதில்லை? இயேசுவை வார்த்தை,
பாருங்க, யோவான் 11:10 சொல்கிறது, ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடறுவான் என்றார். ஒருவன் எல்லாம் சொல்லுங்க, இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால். என்ன இல்லாதபடியினால்? என்ன இல்லை, நம்மளுக்கு என்ன இல்லைன்னா இடருவோம். இரவில் நடக்கிறோம், என்ன இல்லைன்னா இடருவோம். வெளிச்சம் இல்லைன்னாக்கா அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில் இடரல்கள் உண்டாக்குறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை. அப்ப வெளிச்சம் எங்க இருக்குது? கடையில் இருக்குதா? இல்லை. வெளிச்சம் எங்க இருக்குது? வேத வசனம் தான் நமக்கு வெளிச்சம். கீழே வாசிக்கிற பாருங்க, சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் அப்படின்னு என்ன சொல்றான்? என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் அப்படின்னு நான் இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஆண்டவரே என்னை குறித்து என்ன எழுதி இருக்கிறதோ அதன்படியே நான் வாழ வேண்டும், அதுக்கு மாறாக நான் வாழக்கூடாது. இயேசு எப்படி வாழ்ந்தார்? என்ன அவரை குறித்து, இயேசு குறித்து என்ன எழுதப்பட்டதோ அதுதான் நிறைவேறணும் அப்படின்னு பார்த்தாரு. அப்ப இன்னைக்கு உங்களை குறித்து, என்னை குறித்து எழுதப்பட்டாயிற்று. எல்லாம் சொல்ல, என்னை குறித்து என் வெற்றி வாழ்க்கை, என் பரிசுத்த வாழ்க்கை, என் ஆசீர்வாதமான வாழ்க்கை ஏற்கனவே எழுதப்பட்டாயிற்று. ஆமென். எழுதப்பட்டிருந்தா எழுதப்படலையா? அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்படித்தானே ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் குணமானோம் அப்படின்னாக்கா என்னுடைய சுகம் எழுதப்பட்டாயிற்று, என்னுடைய ஆசீர்வாதம் எழுதப்பட்டாயிற்று. அது மாத்திரமல்ல, என்னுடைய பரலோக வாழ்க்கையே எழுதப்பட்டாயிற்று. அதனால்தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதியாச்சா? எழுதலையா? பாருங்க, தாயின் கருவிலிருந்து ஜீவ புஸ்தகத்தில் நாம் பரலோகத்துக்கு போறவர்களும் நம்முடைய வாழ்க்கையின் ப்ளூ பிரிண்ட் எழுதப்பட்டாயிற்று. அப்ப அந்த ப்ளூ பிரிண்ட் ஆயிருக்கிற வசனத்தை பார்த்து இப்படிதான் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஜெபம், ஆராதனை, துதி, அறிக்கை, ஸ்தோத்திரம் எல்லாம் உமது கற்பனைகளை விட்டு, அதாவது என்னை குறித்து எழுதியிருக்கிறது அந்த வார்த்தையை விட்டு வேற விதமாய் என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதான் வெளிச்சம் நம்மளுக்கு, அதுதான் நம்மளுக்கு வெளிச்சம். அடுத்து பாருங்க, சங்கீதம் இது யோபு 29:2, 3, 4, 5 வசனத்தை வாசிக்கிறேன், நன்றாக கவனிங்க. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தந்த தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தில் இருளை கடந்து போவேனே. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். இந்த 3ஆம் வசனத்துல யோபு 29:3 சொல்றான், அவர் தீபம் என் தலையின் மேல், எல்லாம் சொல்லுங்க, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. என்னன்னாக்கா அவருடைய அந்த வார்த்தை தீபமா. அதான் கீழே சொல்லுது, சங்கீதம் 119, 105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு, சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க, உம்முடைய வசனம் என்னுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம், என் பாதைக்கு தீபம், வெளிச்சம். அப்ப டார்ச் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? உங்க வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கும் இந்த இருண்ட உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல, சோர்ந்து போகிற உலகத்துல, நம்மளை பல விதங்களிலே புத்தி இல்லாதவர்களாய் நடந்து கொள்கிற உலகத்துல நம்மளுக்கு புத்தியையும் பிளஸ் வெளிச்சத்தையும், கண்களுக்கு பாதையை, அதாவது நம்முடைய வாழ்க்கையை காட்டுகிற வெளிச்சமும் எதா இருக்கிறது? எது இருக்கு? நம்மளுக்கு புத்தியை கொடுக்கிறது எது? வழி காமிக்கிறது எது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆனா எரேமியாவில் ஆண்டோடைய வார்த்தை இப்படி ஒரு அவருடைய எண்ணத்தை தெரியப்படுத்துறாரு தீர்க்கதரிசியின் மூலமா. எரேமியா 6:10, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன்,
அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு கூட்ட மக்களை பார்த்து சொல்றாரு, ஐயோ என்ன இல்லையா, கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு, இன்னைக்கும் பாருங்க போதனை அப்படின்னாக்கா, போதனையை கொஞ்சம் நிறுத்துங்க, ஜெபம் வேணா பண்ணுங்க, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாதிருந்தாலும் உலகத்தில் இருக்க மக்களுக்கு அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் அன்னைக்கு சொல்லி வச்சிருக்காரு, இன்னைக்கும் அது இருக்குது, விருப்பமே இல்லை. போதனை கேட்கறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. சத்தியத்தை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த பரிசுத்த வேதாந்தத்தை படிக்கிறதுக்கே விருப்பம் இல்லை சில பேர்த்துக்கு. அதனால தான் நான் சொல்லுகிறது உண்டு, இன்னைக்கு மூடன பைபிள் திரும்பி அடுத்த சண்டே திறந்தாக்கா அது நல்லது அல்ல, அது வாழ்க்கைக்கு நல்லது அல்ல, ஆசீர்வாதமானது அல்ல. இது ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு சாயங்காலம் நல்ல ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி பண்ணி சாப்பிட்டு குக்கர்லாம் கழுவி வச்சுட்டு திருப்பியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலும் சாப்பாட்டு ரொம்ப திறக்காத இருந்தாக்கா உயிர் வாழ முடியுமா? காலையில் 5 மணிக்கே கேட்குறாங்க பசிக்குது அப்படின்னு. இன்னைக்கு சாயங்காலம் தான் பிரியாணி தின்னுருப்பாங்க, காத்தால 5 மணிக்கு என்ன கேட்குறாங்க, பசிக்குதுமா சீக்கிரம் சாப்பாடு பண்ணுன்றாங்க. அந்த அளவுக்கு பசி எடுக்குது நம்முடைய சரீரத்தில். நம்முடைய சரீரம் அவ்வளோ பசி கேட்குது. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்களேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் போடுங்களேன். படிக்க தெரியலன்னா அட்லீஸ்ட் ஆடியோ பைபிள்லாம் போட்டு கொஞ்சம் கேளுங்களேன். வசனம் அடங்கிய பாடல்களை கேளுங்களேன், திறந்து படியுங்களே. வீண் கதையை பேசுகிற நேரம் கொஞ்சம் வசனங்களை கேளுங்களேன், ஆத்மா யோசிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உம்முடைய வசனத்தை தியானிப்பது ஆசையாக இருக்குது. ஆனால் யாரோ ஏதோ ஒரு கூட்டத்தை பார்த்து அவர் சொல்றாரு, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லையா. அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாம் புத்தியுள்ளவர்களாய் வாழ இந்த வசனம் நமக்கு உதவி செய்கிறது. வெளிச்சத்தில் நடக்க இந்த வசனம் நமக்கு பாதை காட்டுகிறது. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எழுதப்பட்டதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உட்புகுத்தி கொள்வோம் என்று சொன்னால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ இங்கே ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளும் 1 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. கன்னட, தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 25 1 10 வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட எடுத்துக்கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கி போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பாருங்க என்ன சொல்றாங்க, புத்தி இல்லாதவர்கள் எல்லாம் சொல்ல, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள். இப்போ மேலே நம்ம தியானிச்சுட்டு வந்தப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, யார் புத்தியுள்ளவர்கள்? புத்தியுள்ளவர்கள் யார்? அவருடைய வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்கள், வசனத்தின்படி வாழ வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் புத்தியுள்ளவர்கள். ஞானம்லாம் இருக்குது. இப்போ இங்கே பாருங்க, இந்த புத்தி இல்லாதவர்கள் ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஐயோ எங்க வாழ்க்கை அணைஞ்சு போகுதே. நீங்க எப்படி சொல்றீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, எங்க வாழ்க்கையில் அடிக்கடி சோர்வு உண்டாகுது, எங்க வாழ்க்கையில் அடிக்கடி டிப்ரெஷன் உண்டாகுது, கணவனும் மனைவிக்கு சண்டை உண்டாகுது, ஒருமனை இல்லையே, அணைஞ்சு போகுது, குடும்பத்தில் இருளே, வெளிச்சமே இல்லையே, ஜெபிக்க முடியலையே, இதெல்லாம் அணைஞ்சு போகிறது தாழலாம், வாழ்க்கை அணைஞ்சு போகுதே, வருமானம் இல்லையே, நல்ல வேலை இல்லையே, படிக்க முடியும், எல்லா தீமையும், எல்லா இருளான காரியங்களும், அணைந்து போகிற காரியங்களும் எல்லாம்
அணைந்து போகிறது தான் இருளான காரியங்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள் அணைந்து போகுதுன்றாங்க. ஆனா அணைந்து போறதுக்கு காரணம் என்ன? வாழ்க்கையில் அணைந்து போறதுக்கு காரணம் என்ன? என்ன இல்லையா? என்ன இல்லை ஏற்கனவே. இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வெளிச்சம் காட்டுகிற, நமக்கு புத்தியை கொடுக்கிற, நம் பாதைக்கு வெளிச்சத்தை காட்டுகிற வசனங்கள் உள்ள இல்லைனாக்கா வாழ்க்கை அணைஞ்சு போயிடும். அதனால்தான் ஆண்டவர் நம்ம எவ்வளவு மெலிசா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற தேவன். ஆமென். இந்த வார்த்தை மாத்திரம் நீங்க பிடிச்சிக்காங்க. அணைந்து போற சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர் பத்த வச்சிருவாரு. இந்த வசனம் பத்த வச்சிரும். ஆவியானவர் பத்த வச்சிருவாரு. வசனத்தை நீங்கள் ஒன்றும் செய்ய, நீங்க வாசியுங்க, கேளுங்க, படியுங்க, தியானிங்க, புத்தி வந்துடும். ஆமென். அதனால்தான் பெந்தகோஸ்து சபையிலே வளர்க்கப்பட்ட அநேக ஊழியக்காரர்லாம் சில நேரத்தில் சாட்சி சொல்லுவாங்க. பைபிள் அதாவது சாப்பாடு டைனிங் டேபிள் வச்ச பிற்பாடு பைபிள் படிச்சுட்டு இருந்தால் தான் சாப்பாடு. அந்த மாதிரியான கண்டிஷனெல்லாம் வளர்த்திருக்காங்க. அது இன்னைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் சாட்சியாக சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருவரும் பலதரப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படி தான் வேதம் வாசிக்கணும், இப்படி தான் அப்படின்னு நான் ஒரு டைம் டேபிள் போட்டு உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை அடாப்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஆமென். எப்பெல்லாம் சார்ஜ் தீருதோ சார்ஜ் பண்ணிக்காங்க, அவ்வளோதான். கத்தலை 1 மணி நேரம், பொழுது 1 மணி நேரம் கட்டாயம் சார்ஜ் பண்ணணும். இன்னும் அப்படி சொல்லலை. நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், 4 மணிக்கு ஜெபம் பண்ணணும், 3 மணிக்கு ஜெபம் பண்ணணும், நடுத்தர் 12 மணிக்கு. அது உங்களை தேவன் ஆவியாக நடத்தினா செய்யுங்க. ஆமென். நான் எந்த ரூலும் எந்த கண்டிஷனும் எந்த டைம் டேபிளும் கொடுக்க விரும்பல. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், ஒன்று மாத்திரம் ஆவியானவர் உணர்த்துறாரு, எப்பொழுதும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நிறைந்திருங்கள். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்ன வாழ்க்கை? ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால தான் ஃபாதர் பெக்மன்ஸ் பாடுறாரு, நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன் வார்த்தையினால் ஆவியினால். ஹல்லேலூயா. ஒரு நாளாம். அதனால்தான் சங்கீதம் 1:1-3 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காரணும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. எதில் தியானமாய் இருந்து? வார்த்தையில் தியானமாய் இருந்து. வார்த்தையை தியானிக்கும் பொழுது புத்தி, வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஞானம், வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்முடைய வெளிச்சம் எதில் நடக்கணும்னு சொல்லி அந்த வார்த்தைகள் நமக்கு காட்டும். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உலக காரியங்கள் நமக்கு சுலபமாய் அது ஈஸியாய் மாறுகிறதா இருக்கிறது. ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்க, லூக்கா 12வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு என் ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்க்க வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் என்று என் ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். எல்லாம் சொன்ன, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல். யார்கிட்ட நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணும்? யாருக்கிட்ட ஐஸ்வர்யவானா இருக்கணும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கணும். அப்படின்னா என்ன தெரியுமா? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கணும் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. என்ன சிம்பிள் தெரியுமா? இயேசு அழகா சொல்லிக் கொடுக்குறாரு. மத்திய 6:31, 32, 33 சொல்லிக் கொடுக்குறாரு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இந்த கவலைப்படாதிருங்கன்றத ரொம்ப சில நேரத்தில் தப்பாக கூட எடுத்துக்கிறது உண்டு. அப்படின்னா எதை குறித்து கவலைப்படாதீர்கள் அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு தேவனை மேல் நம்பிக்கை வைத்து தேவனுடைய வார்த்தை நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையை படி வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது
கர்த்தர் நம்முடைய தேவையில சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா எங்கிருந்தோ கொட்டுறதில்ல. உங்களுக்கு கொடுத்திருக்கிற, எனக்கு கொடுத்திருக்கிற வேலை, வருமானம், நம்முடைய தொழில் என்ன பண்ற அவைகளை அவர் வாய்க்க பண்ணுகிறார். அதை நாம் கவலைப்படுறதுனால அது வாய்க்கிறது இல்லை, அவருடைய வார்த்தையின்படி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் சங்கீதம் 1:1-3 வாசித்தேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நான் செய்கிற தொழில், வேலை, வியாபாரம், பிசினஸ், என்னுடைய காரியங்கள் வாய்ப்பதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம். ஆகவே தான் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் புத்தியையும் ஞானத்தையும் வெளிச்சத்தையும் தருகிறது. வார்த்தைகளை தியானிப்போம், வார்த்தைகளை விசுவாசிப்போம், வார்த்தைகளை ஜெபமாக்குவோம். தேவன் நமக்காய் கூட எழுதி கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை துதியாக்குவோம். விசுவாசத்தினால் அறிக்கை பண்ணுவோம், வெற்றியாய் வாழ்வோம். ஆமென். எழுந்தின்று நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதை விசுவாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது, அதை அறிக்கை பண்ணும் பொழுது எப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் அறிக்கை பண்ணி நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 19:7 நான் சொல்லும் பொழுது என்னோடு கூட இணைந்து சொல்லுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. ஆமேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. வார்த்தைகளை எங்களுக்காய் நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை எங்களை குறித்து எழுதியிருக்கிற ஆசீர்வாதமான, ஆலோசனையான, அறிவுரையான வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே அவைகளை ஆண்டவரை உட்புகுத்தி கொண்டு அவைகள் மேல் எங்கள் வாழ்க்கையை கட்ட பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.